இந்த கோவில் விவகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய இந்த இந்திய சமூகத்தினுடைய உரிமைக்காக ஏறக்குறைய சுமார் 22 ஆண்டுகளாக இன்ட்ராஃப் போராட்டத்தில இருந்து நீங்க இந்த பிரச்சனையை முன்வைத்து, அதுக்கான தீர்வை பத்தி நீங்க பேசிட்டு வரீங்க. இன்றோ அல்லது நேற்றோ இந்த பிரச்சனையை நீங்க பேசல. இன்ட்ராஃப் காலத்திலிருந்து ரொம்ப தெளிவாக நீங்க இதை பத்தி பேசிட்டு வரீங்க. அப்படி இருந்த போதிலும் இந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல, நீடிச்சுக்கிட்டே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன கலவரமும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். இப்போ இதுக்கு எப்படி தான் தீர்வு? இது எப்போ தான் நமக்கு இந்த விடிவு காலம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வு என்னென்னா அரசியல் தீர்வு தான் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷத்துக்கு முன்பு நான் அந்த கோயிலுக்கு போராடும் பொழுது அப்போ இன்ட்ராஃப்னு ஒரு அமைப்பு அமைச்சு ஒரு ஆக்டிவிஸ்டாக ஒரு சமுதாய போராட்டவாதியாக போராடி நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால், கடைசியில் ஓட்டை கொண்டு போய் அரசியல்வாதிகிட்ட கொடுத்துட்டோம். 2008க்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரிசான் தான் ஆட்சியில் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக 2/3 மெஜாரிட்டி. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், இன்ட்ராஃப் மூலமாக நம்ம ஆயிரக்கணக்கான நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள்லாம் எதிர்கட்சி கேம்பெயின் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நம்ம ஓட்டை அப்படியே பல்காக எடுத்து கொண்டு போய் எதிர்கட்சிகிட்ட கொடுத்தனால தான் அதுக்கு பிறகு தான் உருவாக்குனது பக்கத்தான் ரையாட்னு உருவாக்குச்சு. பக்கத்தான ரையாட்லாம் அப்போ இல்லை, பக்கத்தான் அரப்பனும் கிடையாது. நம்ம ஓட்டை திருப்பி கொடுத்தனால தான் அவங்களுக்கு 5 மாநிலம் கிடைச்சிச்சு, ஸ்லாங்கூர் பேரா டெக்ரிஸ்மெல்லாம் கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ நம்ம என்ன நினச்சோன்னு சொன்னால், அடுத்து இவங்ககிட்ட எதிர்கட்சிகிட்ட கொடுத்தா இவங்க செய்வாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ 22 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப தெளிவாக தெரியுது இவங்களும் செய்ய போகிறது இல்லைன்னு. ஆனால் இதை நான் ஏற்கனவே உணர்ந்துட்டேன். அந்த 2008 தேர்தலுக்கு பிறகு 2013 தேர்தல் வரும் பொழுது அப்போவே நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா அப்போ ஸ்லாங்கூர் இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, பினாய் இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, ஸ்லாங்கூர்லேயும் பினாங்கிலையும் மறுபடியும் அந்த கோயிலோட போது நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ அப்போவே நான் உணர்ந்தேன், நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமா. ஏன்னு சொன்னால், நம்ம என்ஜிஓவாக இருந்து போராடினால இந்த அரசியல்வாதிகளுடைய போக்கு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினச்சோம், ஜென்யூனாக நினச்சோம் இவங்க செய்வாங்கன்னு. ஆனால் இவங்க செய்யலை. அப்போவே நம்ம அன்வார் இப்ராஹிம் கிட்ட 22 மீட்டிங் போட்டு நம்மளோட ப்ளூ பிரிண்டை கொடுத்து இதை நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போவே அன்வார் என்ன சொன்னார், உங்களோட கோரிக்கை ஒரு இனவாத கோரிக்கைன்னு அன்வார் இப்ராஹிம் சொல்லிட்டாரு. அதுக்கு அப்புறம் தான் சரி இவர் செய்ய மாட்டார். அப்போ தான் உண்மையிலே அன்வார் இப்ராஹிம் யார், இவர் எப்படியாப்பட்டவர்னு அப்போ தான் எனக்கும் தெரியும். அப்போ தான் நஜீப் கூட பேசி ஓகே சரி ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணி நஜீப் கூட போய் நம்ம நஜீப்பை ஆதரித்தோம். நஜீப் ஜெயிச்சுட்டு ஓகே. அப்புறம் நானும் திம்பலா மந்திரி ஆனே, உங்களுக்கு தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்தில் எம்ஐசி நம்மளை செய்ய விடாத காரணத்தினால நஜீப்போ நம்மளுக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கல. நான் ரிசைன் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கு பிறகு தான் நான் என்ன உணர்ந்தேன்னு சொன்னால், இதுக்கு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால் இந்தியரோட கோயில் மட்டும் இல்லை, இந்துக்களோட கோயில் மட்டும் இல்லை, நம்மளோட கல்வி விவகாரமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சோஷியோ எக்கனாமியாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படுறது அரசியல் பலம் நம்மளுக்கு தேவைப்படுது. அரசியல் பலம் இருந்தால் தான் அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் அரசியல் மாற்றம், ஆனால் நம்ம செய்கிறது சமுதாய போராட்டம். சமுதாய போராட்டம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வராதுங்கிறது இந்த 20 வருஷத்துக்கு காலகட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு ஒரு அரசியலில் ஒரு தலைமைத்துவம் வேணும். அரசியல் பிரதிநிதிகள் இருந்தாலும் கூட பிரதிநிதித்துவம் இல்லை நம்மக்கிட்ட. இதுதான் உண்மை. அதனால தான் நம்ம இன்ட்ராஃபை ஒரு உருமாற்றம் செஞ்சு இன்னைக்கு மலேசியா முன்னேற்ற கட்சின்னு இருக்கோம். நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன ஹோப் பண்ணுறோம்னு சொன்னால், ஒரே வழி, அடுத்த தேர்தல் நம்மளும் பார்லிமெண்ட்டில் கான்டெஸ்ட் பண்ணி அரசாங்கத்தில் இருந்தோம்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தில் இருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ மாற்றத்தை கொண்டு வரும் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது, ஏற்கனவே நமக்கு இந்திய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒரு செய்ய முடியாது, அவங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது இது வரைக்கும் இந்த வருஷம் 69 வருஷம் மெர்டேக்கா, இந்த 69 வருஷம் மெர்டேக்காவில் இந்திய சமுதாயத்துக்குன்னு தைரியமாக போய் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்த்து போய் கேட்டது யாரு? நம்ம தானே. இன்ட்ராஃப் தானே கேட்டுச்சு. அப்போ அதே இன்ட்ராஃப் இன்னைக்கு கட்சியில் இருக்கும்போது இந்த கட்சியிலும் இதான் செய்ய போகுது. நம்ம யாருக்கும் படிஞ்சு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நான் சொன்னது போல இன்ட்ராஃபில் இருந்து நம்ம போராடணும். நான் சொன்னது போல போராடி அரசியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நம்ம அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மற்ற கட்சியிலலாம் இருக்கிறாங்களேன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ ஒருத்தர் சொன்னார், இவங்களாம் சேவாவுக்கு இருக்கிறாங்க. டிஏபியில் உள்ள இந்தியர்கள்லாம் அந்த கட்சியில் அவங்களுக்கு உரிமை கிடையாது, அது சீன கட்சி, சேவாவுக்கு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னார்.
அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேஆரில் வந்து அது ஒரு மலாய் கட்சி. அனுவாரே ஒரு ஏனாவதி முடிச்சவர். அதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சேவாவுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே உரிமை இல்லை. ஆனால் இந்த கட்சி மலேசிய முன்னேற்ற கட்சி முழுக்க முழுக்க இந்திய கட்சி. ஸோ நம்ம வந்து ஒரு முடிவில் இருக்கிறோம். நம்ம வந்து யாருக்கும் வந்து நான் சொன்னது போல யாருக்கும் நம்ம வந்து பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்டு வாதாடி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம செஞ்சதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆதாரம் இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்ட்ராஃப்ல 20 வருஷத்துக்கு மேல நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறது ஆதாரம் ரொம்ப கிளியரா இருக்கு. இதுக்கு மேல இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? ஸோ நான் சொன்னது போல நம்மளுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, சமுதாயத்துக்கு செஞ்ச ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் டைம் சமுதாயம் வந்து நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அரசியலில் மாற்றம் கொண்டு வரத்துக்கு தைரியமாக கேட்கக்கூடிய தலைமைத்துவம் அவங்களுக்கு தேவை. அந்த தலைமைத்துவம் தான் இந்த எம்ஏபியில் இருக்கு.